Hello my dear student, welcome to my channel. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் என்சிஆர்டி கிளாஸ் 12 இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஹேலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ அரேன்ஸ். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். ரைட் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் 2 எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அங்கே வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு நம்மளை வந்து ஐயூபிஎஸ்சி நேம் எழுத சொன்னாங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து நேம் கொடுத்துட்டாங்க, இதுக்கு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ட்ரா பண்ணணும். இதுதான் இந்த கொஷின்ஸ். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் 2-குளோரோ 3-மெத்தைல் பென்டேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே நீங்கள் வந்து நேம ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த கடைசியில் வந்து இந்த சஃபிக்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது நமக்கு, சரிங்களா? முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். இதில் பார்க்கும்போது ரூட் வேர்டு கண்டுபிடிங்க. இந்த இடத்துல பென்ட் அப்படிங்கிற ஒரு ரூட் வேர்டு நமக்கு இருக்குது. ஏஎன்இ அப்படின்னு இருக்குது. ஏஎன்இன்னா ஃபுல்லாகவே அல்கேன்ஸ், அதில் டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ வரக்கூடாது. பென்ட் அப்படின்னா 5 கார்பனை வந்து நம்மளுக்கு மீன் பண்ணுது, சரிங்களா? இதை முதல்ல நம்ம வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு பாருங்கள். முதல்ல நான் வந்து ஒரு 5 கார்பன் வரிசையாக போட்டுக்கிட்டு, ஏன்னா பென்ட்டுங்கிற ஒரு ரூட் வேர்டு இருக்கிறதுனால 5 கார்பன் போட்டுக்கிட்டு, ஏஎன்இ சஃபிக்ஸ் இருக்கிறதுனால முதல்ல நான் எல்லாமே சிங்கிள் பாண்டடால் கனெக்ட் ஆகிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இங்கே ஏன் கேப் விட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஹைட்ரஜன் வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால முன்னாடியே இங்கே கொஞ்சம் கேப் விட்டுக்கிட்டால் நல்லது. இல்லைனா நீங்கள் வந்து அடிச்சடிச்சு எழுதுகிற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த கார்பன் பக்கத்தில் சம் ஹைட்ரஜன்ஸ் வருங்கிறதுனால இந்த கேப் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பென்ட்டுக்கு வந்து 5 கார்பன் எழுதியாச்சு, ஏஎன்இ வந்ததுனால சிங்கிள் பாண்டாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து இந்த ப்ரிஃபிக்ஸஸ் வர போகிறோம். ப்ரிஃபிக்ஸஸில் வந்து 2-குளோரோ 3-மெத்தைல் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்மளோட நம்பரிங் வந்து லெட்ஸே இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா வச்சுக்கிட்டோம்னா இது வந்து நமக்கு செகண்ட் பிளேஸாக இருக்கும். அப்போ செகண்ட் பிளேஸில் நமக்கு வந்து குளோரின், தேர்ட் பிளேஸில் வந்து மெத்தைல் அப்படின்னு நம்ம பிரான்ச்சஸ் போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஹைட்ரஜன் வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டா நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். CH3 எண்டு கார்பன்னா CH3, இங்கே CH2, CH, CH, CH3. அதாவது ஒரு கார்பனுக்கு வந்து 4 பாண்டு இருக்கணும். 4 பாண்டு குறையும் போது அதை ஹைட்ரஜன் வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த கான்செப்ட் படி போட்டால் இந்த ஸ்ட்ரக்சர் ஓவர், இவ்வளோதான், சரிங்களா? இப்போ செகண்ட் பாருங்க, பேராப்ரோமோ குளோரோ பென்சீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மெயினாக வந்து பென்சீன் அப்படிங்கிற ஒரு சஃபிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் ரூட் வேர்டும் சஃபிக்ஸ் தனி கிடையாது. பென்சீன் அப்படிங்கிறது ஒரு காமன் நேம் தான், சரிங்களா? அப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது பென்சீனுக்கு. குளோரோ பென்சீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்கிறோம், சரிங்களா? குளோரோ பென்சீன் போட்டுட்டு பேராப்ரோமோ, அப்போ இந்த குளோரினுக்கு பேரா பொசிஷனில் புரோமின் போடணும், அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர் எழுதுறது ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 1-குளோரோ 4-எத்தைல் சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெக்ஸ்னா நமக்கு ரூட் வேர்டு, 6 கார்பன் இருக்கணும். ஏஎன்இ அப்படின்னா சேச்சுரேட்டடாக இருக்கணும். அண்டு சைக்ளோன் இருக்கும்போது இந்த 6 கார்பனும் வந்து சைக்ளிக்காக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போடலாம். இது வந்து சைக்ளிக் ஹெக்சேன், தட் இஸ் சைக்ளோஹெக்சேன். இதில் வந்து 1-குளோரோ 4-எத்தைல், அப்போ ஏதாவது ஒரு பொசிஷனை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது ஃபஸ்ட் பிளேஸ். அந்த இடத்துல நமக்கு வந்து குளோரின் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணி குளோரின் போட்டுக்கிட்டாச்சு. 4th பிளேஸில் இத்தைல் வரணும். அப்போ இது 1 அப்படின்னா 1, 2, 3, இந்த பிளேஸ் நமக்கு 4. ஸோ அதனால் இந்த பிளேஸில் நம்ம இத்தைல் C2H5 போட்டால் இத்தைல், தட்ஸ் இட். இதுதான் ஸ்ட்ரக்சர், சரிங்களா? 4th ஒன் பாருங்கள். 2ல் வந்து 2-குளோரோஃபினைல் 1-அயோடோ ஆக்டேன் அப்படின்னு இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லாஸ்ட்டில் தான் பார்க்க போகிறோம். ஆக்டேன் அப்படின்னு, ஆக்டுன்னா நமக்கு வந்து 8 கார்பன், ஏன்னா சேச்சுரேட்டட். ஓகே, முதல்ல நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். 8 கார்பன் வரிசையாக போட்டு சேச்சுரேட்டடாக, அதாவது சிங்கிள் பாண்டாக போட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம முன்னாடி பிரான்ச்சஸ் வருவோம். 1-அயோடோ அப்படின்னு சொல்லாங்க. அப்போ ஃபஸ்ட் பிளேஸ்லேயே நமக்கு வந்து அயோடின் இருக்கணும். நான் இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட் பிளேஸாக நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த பிளேஸில் நம்ம வந்து அயோடின் கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த பிளேஸில் பாருங்கள் 1, 2, இது வந்து செகண்ட் பிளேஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், செகண்ட் பிளேஸில் அதுக்குள்ளே 2-குளோரோஃபினைல் இருக்குது. அப்போ செகண்ட் பிளேஸில் இதுதான் 2-குளோரோஃபினைல், அதாவது இந்த கார்பனோட கனெக்டாக இருக்கிற பிளேஸ் வந்து 1.
இது வந்து 2. அப்போ 2 குளோரோ ஃபினைல். இது எங்கே சப்ஸ்டியூண்ட்டாக இருக்குது? செகண்ட் பிளேஸில் சப்ஸ்டியூண்ட்டாக இருக்குது. தட்ஸ் இட். இவ்வளோ தான். இதோட இந்த ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஹைட்ரஜன் வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டா நம்மளோட ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடும். தட்ஸ் இட். இப்படி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? அண்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், 2 புரோமோ பியூட்டேன். சரிங்களா? அகைன் பியூட். சரிங்களா? ஏஎன்இ. அப்போ 4 கார்பன் வரணும், சேச்சுரேட்டடாக இருக்கணும். தட் இஸ் சிங்கிள் பாண்ட். ஃபஸ்ட்டு 2 புரோமோ அப்படின்னு சொன்னால் செகண்ட் பிளேஸில் புரோமின். அப்போ இது வந்து நமக்கு ஃபஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ். தட்ஸ் இட். இப்போ ஹைட்ரஜன் வச்சு ஃபில் பண்ணலாம், ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். அகைன் என்ன பண்ண போகிறோம்? எடுத்த உடனே நம்ம லாஸ்ட்டுக்கு தான் வரணும். ஹெப்ட் அப்படின்னா 7 கார்பன் சிங்கிள் பாண்டாக போடுங்க. ஸோ 7 கார்பன் வரிசையாக போட்டுக்கிட்டு சிங்கிள் பாண்டு போட்டுடலாம். இப்போ நம்ம ப்ரிஃபிக்ஸஸ் எல்லாம் போடணும். 3 அயோடோ. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 2 3. சரிங்களா? 1 2 3. தேர்டு பிளேஸில் அயோடின் போடணும். அண்டு ஃபோர்த்து பிளேஸில் டெர்ஷரி பியூட்டைல் போடணும். டெர்ஷரி பியூட்டைல் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ பாருங்கள், தேர்ட் பிளேஸில் அயோடின், ஃபோர்த்து பிளேஸில் டெர்ஷரி பியூட்டைல். இதுதான் டெர்ஷரி பியூட்டைலோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதை போட்டுட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது எல்லாம் ஹைட்ரஜன் வச்சு பேலன்ஸ் பண்ணிட போகிறோம். தட்ஸ் இட். சரியா? இப்போ செவன்த் ஒன் பாருங்கள். ஸோ இந்த நேமில் கடைசியாக நமக்கு என்ன இருக்குது? பென்சீன் இருக்குது. அப்போ எடுத்த உடனே நம்ம பென்சீன் தான் போட போகிறோம். அண்ட் பென்சீன் போட்டுட்டு ஃபஸ்ட் பிளேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா ப்ரிஃபிக்ஸஸ் நிறைய இருக்கிறதுனால ஃபஸ்ட் பிளேஸில் புரோமின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? புரோமோ. அப்போ பென்சீனில் ஒரு பிளேஸ் வந்து புரோமோ ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷன். இங்கிறது ரிமைனிங் நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ இது ஒன்றுன்னா செகண்ட் பிளேஸில் நமக்கு என்ன இருக்கணும் பாருங்கள்? செகண்டில் வந்து மெத்தைல் இருக்குது. அப்போ இங்கே ஒரு மெத்தைல் சப்ஸ்டியூயன்ட் கொடுக்கணும். ஃபோர்த்து பிளேஸில் வந்து செகண்டரி பியூட்டைல் கொடுக்கணும். பாருங்கள், இது செகண்ட் பிளேஸ். ஃபோர்த்து பிளேஸ் எங்கே வரும்? இது ஒன்றுன்னா 2 3. இந்த பொசிஷன் நமக்கு 4. இந்த இடத்துல செகண்டரி பியூட்டைல். ஸோ செகண்டரி பியூட்டைலோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் போட்டுட்டா இந்த ஸ்ட்ரக்சர் ஓவர். கிளியர்? எட்டாவது பாருங்கள். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பியூட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 4 கார்பன் இருக்கணும். இஎன்இனா டபுள் பாண்ட், அல்கின். சரிங்களா? அப்போ பியூட் 4 கார்பன் இருக்குது. அதில் செகண்ட் பிளேஸில் டபுள் பாண்ட் போடணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ 4 கார்பன் பாருங்கள், செகண்ட் பிளேஸில் இஎன்இ போட்டிருக்கேன். தட் இஸ் டபுள் பாண்ட் வந்து வச்சுருக்கோம். இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இதை வந்து பிளேஸ் 1ன்னு வச்சுக்கிட்டா இது 2. 2ல் தான் டபுள் பாண்ட் இருக்கணும். மற்ற இடத்துல வந்து சிங்கிள் பாண்டாக இருக்கணும். இப்போ முன்னாடி போவோம். 1,4 டைப்ரோமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1லையும் 4லையும். சரிங்களா? இது 2னா 3 4. 1லையும் 4லையும் புரோமின் வந்து கொடுக்கணும். டைப்ரோமோன்னா இங்கே ஒரு புரோமின், இங்கே ஒரு புரோமின். தட்ஸ் இட். ஸோ 2 பிளேஸில் புரோமின் போட்டாச்சு. இப்போது ஹைட்ரஜன் வச்சு ஃபில் பண்ணிட்டா இந்த ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிடும். பாருங்கள், தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர்ஸை ட்ரா பண்ணலாம்.